தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் தள்ளுபடி பற்றியான அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. அதை பற்றியான சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். இந்த தடவை வந்து டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன் தரக்கூடிய சில ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதில் நகை கடன் தள்ளுபடியும் ஒரு முக்கியமான விஷயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்திலேயே வந்து முதல் தடவை கையெழுத்து போடும் போதே இதை பற்றிலாம் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அப்போலாம் இதை போடலை. ஆனால் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நகை கடன் தள்ளுபடி செய்யப்படுது. எதுக்காக இதை அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தவங்க நகை கடன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த கடனை கட்ட முடியாமல் வட்டி ஏறி அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே என்ன ஆகுது, அவங்களுடைய பொருளாதாரமே பாதிக்கப்படுது. ஒருவருடைய கடனை நம்ம அடைத்து கொடுத்தாவே போதும், மற்ற விஷயங்களை கூட அவங்க செஞ்சுப்பாங்க. கடனில் பாதிக்கப்படக்கூடிய மனிதர் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உயிரை கூட ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, விடுறதுக்கு முயற்சி பண்ணிடுறாங்க. எதனாலனா கடனால தான். கடன் தான் ஒரு மனுஷனுக்கு தூக்கமின்மைக்கு கூட காரணமாக இருக்குதுங்கிறனால ஒரு மனிதன் கடனால தான் அதிகமாக கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அந்த கடனை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் நகை கடன் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நகை கடன் என்னென்னா, நம்ம நகையை அடமான வச்சு கடன் வாங்குறத நகை கடன். எல்லாருமே அப்படி தானே, ஏதாவது ஒன்று வச்சு வாங்குவாங்க. எல்லாத்துட்டையும் வீடு இருக்காது, அதனால் வந்து நகையை தான் வச்சுட்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ நகைங்கிறது எல்லாத்துட்டையுமே ஒரு எத்தனை பவுன் இருந்தாலும் வாங்க முடியும். 1 பவுன் இருந்தாலும் வாங்கலாம், 2 பவுன் இருந்தாலும் வாங்கலாம், 50 பவுன் இருந்தாலும் வாங்கலாம். அப்படிங்கும்போது நகை கடன்கிறது எல்லாராலையுமே, ஏழைகள் எல்லாருமே வாங்கியிருக்கக்கூடியது. அதனால் நம்ம நகை கடன் தள்ளுபடி பண்ணும்போது ஏழைகளுக்கு பலன் பெறும். முக்கியமாக திருமணத்துக்காக வாங்கியிருப்பாங்க நகை கடன்லாம். அப்படி வாங்கினவங்களுக்குலாம் வந்து யூஸ் ஆகட்டுங்கிறதுக்காக இதை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிஸ்ட் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வருவாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 5 பவுனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, தள்ளுபடி பண்ணுறாங்க. ஏன்னா 5 பவுனுக்கு கீழே இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டத்துக்காக வச்சுருப்பாங்க. 1 பவுன் 2 பவுன்லாம் அடமானம் வச்சவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காசு கூட வந்து அவங்க இடத்துல இல்லாதவங்களா இருப்பாங்க. இதே ரொம்ப அதிக பவுன்லாம் வந்து வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் ஒரு அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு காசு தேவைப்பட்டிருக்கும். அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ்லேயே அதிகமாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால 5 பவுனுக்கு கீழே வச்சுருக்கவங்களுக்கு வந்து கூட்டுறவு வங்கியில் வச்சுருந்தா தள்ளுபடி பண்ணுறாங்க. ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் வச்சுருந்தா, இல்லை சென்ட்ரலைஸ்டு பேங்க்ஸ்லாம் வச்சுருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவங்க எதுவும் பண்ணலை. ஆனால் நீங்கள் கூட்டுறவு வங்கியில் வச்சுருந்தா உங்களுக்கு என்ன ஆகுது, 5 பவுன் வரையும் தள்ளுபடி பண்ணுறாங்க. சரி, நான் 5 பவுன் வைக்கும் போது 6-7 பவுன் வச்சேன், ஆனால் 5 பவுனுக்கு உண்டான காசு தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா 5 பவுன் வரையும் எடை போட்டு தான் என்ன பண்ணுறாங்க, 5 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைகளுக்கு தான் தள்ளுபடி வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, ஃபஸ்ட்டு எதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு பார்ப்பாங்கன்னு பார்த்தா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நகை உண்மையான பெயரில் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் வந்து கரெக்டான உங்கள் பேரில் தான் வச்சுருக்கீங்களா, ரேஷன் கார்டு கொடுத்துருக்கீங்களா, ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்களா, உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, நகை வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி வந்து ஒரு சுத்தமான நகையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தள்ளுபடி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்ருப்பாங்க, எந்த நகைக்கு வந்து வட்டி ஏறிட்டே போகுது, யாரால் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க கட்ட முடியலன்னு பார்த்துட்டு அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த போது 3/4 பேர் ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க நகை கடன் வச்சவங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தகுதி வாய்ந்தவங்க கண்டிப்பாக தள்ளுபடி வாங்கணும். தகுதி இல்லாதவங்க தள்ளுபடிக்கு வந்துடக்கூடாது. சிலர்லாம் என்ன பண்ணாங்க, அறிவிச்சதுக்கு பிறகு போய் நகை கடன் வாங்கி அவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி வந்துச்சு. விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் நடுவில் போடுறாங்க, நடுவில் வந்து வாங்கிக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, கஷ்டப்படுற மக்களுக்கு அந்த ஸ்கீம் கிடைக்காம போச்சு. போன தடவை இந்த தப்பு நடந்துச்சு, இந்த தடவை அந்த தப்பு நடக்கூடாதுங்கிறதுனால ஒரு டேட் வைப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. அநேகமாக அந்த டேட்டை எப்போ வைப்பாங்கன்னு சொல்லுங்கள், ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த டேட்டை தான் வைப்பாங்க. ஏன்னா இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, இது அறிவிச்சதுக்கு பிறகு யார் வேணால் போய் வாங்குவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வாங்கினவங்க எப்படி வாங்கியிருப்பாங்க, தள்ளுபடி ஆகுமான்னு தெரியாமல் தேவைக்காக வாங்கியிருப்பாங்க. அப்போ தேவைக்காக வாங்கினவங்க அவங்க தான். இப்போ யாராவது வாங்குறது அப்படிங்கிறது தள்ளுபடிக்காகவே வாங்கியிருப்பாங்க. சும்மா இப்போ போய் வாங்கி வைப்போம், நமக்கு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா காசும் கிடச்சிருச்சு நகையும் கிடச்சிருச்சுன்னு வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டேட் வச்சு அந்த டேட்டுக்குள்ளே வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்கும் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. கூட்டுறவு வங்கியில் இருக்கிறவங்களுக்கு தான் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. 5 பவுனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஆவணங்களை சரியாக கொடுத்தவங்களுக்கு தான் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்ட்டு நம்ம வட்டியும் கட்ட தேவையில்லை, அசலும் கட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து உறுதியாக தள்ளுபடி பண்ணும்போது வட்டியோட தள்ளுபடி பண்ணுவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுடைய அசலை தள்ளுபடி பண்ணி வட்டியை மட்டும் கட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வந்து வட்டியை தள்ளுபடி பண்ணி அசலை மட்டும் கட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் அப்படி எதையும் வந்து நிறுத்தி வைக்க வேண்டாம். அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு வட்டிக்கு மேலே வட்டி போயிடும், மறுபடியும் பிரச்சனை தான் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நகை முழுசாக வரணும்னா நீங்கள்
அதுவரையும் கட்ட வேண்டியதை கரெக்டாக கட்டிட்டு வட்டி ஏற விடாமல் பார்த்துக்கிறது அவசியமாக இருக்கும். அப்போ வட்டி விஷயத்தை வந்து நீங்கள் கட்டாமல் விட்டுறலான்னு நினைக்க வேண்டாம். அதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், கட்டிட்டு அதை ஏற்ற விடாமல் வச்சுக்கிறதா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அப்புறம் நம்பிக்கையாக எதிர்பார்த்து சிலருக்கு மோசமாகறதா ரொம்ப கஷ்டம். அதனால போய் புதுசாக போய் யாரும் கடன்லாம் வாங்கி வச்சிடாதீங்க. தள்ளுபடி கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு வாங்கக்கூடாது. கடன் நம்ம தேவைக்கு வாங்கணும். நம்ம தேவையை பார்த்துட்டு வந்து கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணும். இதுதான் வந்து ஸ்கீமு. அப்படி தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவையும் வந்து கவர்மெண்ட்டு என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னா, யாரெல்லாம் கரெக்டாக வாங்கியிருக்காங்க, யாருக்கெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து கழிக்கணுங்கிறதுக்கு லிஸ்ட் எடுங்கன்னு இருக்காங்க. அதனால் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா, நகை கடன் வாங்கினவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, சிரமப்படுறவங்களுக்கு, 5 பவுனுக்கு கீழே இருக்கிறவங்க, கூட்டுறவு வங்கியில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே லிஸ்ட்டு இப்போ போயிட்டுருக்கு. இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து எப்போ வெளியே வரும், எப்போ வந்து இதுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த பட்ஜெட்லாம் போட்டு முடிச்சு செப்டம்பர் மாதத்தில் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு வராது, ஒரு 2-3 மாதம். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே 4000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில்லா பட்டதாரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மகளிர் தொகை 2500 கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கணும். அதுக்கு பிறகு முதியோர் தொகை இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் கடனில் இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் சீர் கொடுக்குறோன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர்லாம் வந்து கொடுக்குறோன்னு இருக்காங்க. இது இல்லாமல் மருத்துவம் எல்லாத்தையுமே தரமாக கொண்டு வரோன்னு இருக்காங்க. அப்போ இத்தனை செலவு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, எதையும் சீக்கிரமாக பண்ண முடியாது. அதனால் எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும். இருந்தாலும் ஒரு செப்டம்பர் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. இந்த வருஷத்துலேயே ஒரு 4-5 மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ வரும்போது உங்களுக்கு நேரடியாகவே கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்களுடைய முழு பணம் ரத்தா, இல்லை உங்களுடைய வட்டி மட்டும் ரத்தா, இல்லை வந்து அசல் மட்டும் ரத்தான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு கவர்மெண்ட்டே அதை கட்டிடுவாங்க. கட்டினதுக்கு பிறகு அந்த நகையை நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கேருந்து வந்து மீட்டுக்கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவங்க அனைவருக்குமே கிடைக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கல் நகையெல்லாம் வச்சுருந்தா கல்லெல்லாம் போக வந்து எடை போட்டு அந்த எடையை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இதில் வேறு யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட்டு எலிஜிபிள் கிடையாது. நான் கவர்மெண்ட் ஊழியர் தான், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதிய பணம் வருது, அதாவது வந்து ரிட்டைர்மெண்ட் பணம் வருதுன்னா உங்களுக்குலாம் பணம் வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. நீங்கள் கடன் தான் வாங்கியிருக்கீங்க, தேவைக்கு தான் வாங்கியிருக்கீங்க, இருந்தாலும் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஐடி ஃபைல் பண்ணுறவங்க, ஐடி ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கவங்க என்ன தான் கடனே வாங்கியிருந்தாலும் தேவைக்கே வாங்கியிருந்தாலும் அவர்களுக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐடி ஃபைல் பண்ணியிருக்கக்கூடாது, கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சில கேட்டகரி இருக்குது. இப்போதைக்கு இது தெரிவிக்கப்பட்டாலும் இன்னும் நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியெலாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிவிப்பாங்க. எல்லாம் தெரிவித்து கழிக்கிறதெல்லாம் கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, மற்றவங்க கைக்கு சும்மா போயிடக்கூடாதுங்கிறதுல வந்து உறுதியாக இருக்காங்க. போன தடவை மாதிரி வந்து யார் வேணால் வாங்கிட்டு போகலாம், தேவையானவங்க வந்து காத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது முயற்சி பண்ணுறாங்க. பார்க்கலாம். ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் எடுத்து அறிவிக்கும் போது இது மக்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய வட்டியை கரெக்டாக கட்டி அதை ஏற விடாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் தான் இப்போ வந்த தகவல். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி வந்து தகவல்கள் வந்து கொண்டே இருக்குது. உங்களுக்கு எதை பற்றி தெரியணும்னு நீங்கள் சொல்லுங்கள். வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 ரூபா கொடுக்குறாங்களே அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, மகளிர் உரிமை தொகையை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை வந்து மாதம் வரக்கூடிய 1000 ரூபா மாணவிகளுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, முதியோருக்கு பற்றி தெரிஞ்சுக்கணுமா, எல்லாமே சொல்லுங்கள். உங்களுக்கு வேணுங்கிறது நம்ம டீட்டெயிலாக எடுத்து வீடியோவை போடுவோம். ரேஷன் கார்டில் வந்து இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இதையெல்லாம் நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம். நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக தமிழக அரசின் அறிவிப்புகள் வரும். அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தாவே போதும், உங்களுக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சிடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.